காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பரோட்டா. லெட்ஸ் டூ இட். நான் ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாகவே வராது, நல்லாவே இருக்காது. அதனால எப்பயுமே கோதுமை மாவு நீங்கள் பிசையும் போது தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டு இந்த மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பரோட்டா உங்களுக்கு சாஃப்டாக ஃப்ளேக்கியாக சூப்பராக வரும். நான் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கும் போதே செம்ம சாஃப்டாக தெரியுது. அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு நீங்கள் இதை ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. அது 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அந்த மாவை திருப்பி எடுத்து லைட்டாக ஒரு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். லைட்டாக பிசைஞ்சிட்டு திருப்பியும் நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பால்ஸாக எடுத்து நான் உருட்ட பார்க்குறேன். நல்லா நீங்கள் உருட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எப்படி தெரியுது பாருங்களேன். இது மைதா மாவுக்கே டஃப் கொடுக்கும் உங்களுக்கு. இது கோதுமை மாவா மைதா மாவானே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாஃப்டாக உருட்டணும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு நான் இப்போது சப்பாத்தி கட்டையோ அதெல்லாம் யூஸ் பண்ணல. கிச்சன்லேயே உங்கள் கல் இருக்கும்ல, அந்த கல்லுலேயே நீங்கள் வந்துட்டு இதை போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்துட்டு கடை மாதிரி உங்களுக்கு வந்து பெருசாக அழகாக வரும் பரோட்டா சாஃப்டாக. ஸோ அதில் வந்துட்டு நான் இப்போ கோதுமை மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த கோதுமை பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெருசாக எவ்வளோ தின்னாக வர்ற அளவுக்கு நான் வந்துட்டு இதை நல்லா வந்து இது பண்ணியிருக்கேன், தேய்ச்சி வச்சுருக்கேன். தேய்ச்சிட்டு நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து கத்தி எடுத்து லைட்டாக அப்படியே இதை கீறி விடுங்க. கீறல் வரும்போது உங்களுக்கு வந்து பிஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னோடய மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் அது வந்து உங்களுக்கு பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாத்தையும் கேதர் பண்ணி திருப்பியுமே வந்துட்டு உருட்ட தான் போகிறீங்க. ஃபுல்லாக உருட்டி இது பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டாக பிஞ்சு வந்தாலும் கவலைப்படாதீங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணுறதால தான் உங்களுக்கு அந்த பரோட்டா டெக்ஸ்சர் ஃப்ளேக்கியாக தனித்தனியாக வரும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். இதை அப்படியே எடுத்து திருப்பியும் லைட்டாக அதை உருட்டி வச்சு பாருங்கள். லைட்டாக நீங்கள் ஃபுல்லாக அப்படியே உருட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக முன்னாடி பின்னாடிலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தான் பரோட்டாவுக்கு வந்துட்டு நிறைய எண்ணெய் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிகமாக அதனால தான் பரோட்டா சாப்பிடக்கூடாது. லைட்டாக சாப்பிட்லாம். இது கோதுமை பரோட்டானால உங்களுக்கு வந்துட்டு ஆடட் பெனிஃபிட் தான். இப்போ வந்து இதை திருப்பியும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக வரும். நான் இப்போ அடுத்த மாவு எடுத்திருக்கேன். அடுத்த பால் எடுத்துகிட்டு திருப்பியும் அதே மாதிரி பெருசாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு திருப்பி நைஃபை வச்சு இது எல்லாத்தையும் கீறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி பொறுமையாக இதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த ஸ்டெப் பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் உங்களுக்கு இது செய்யும்போது. ஆனால் கொஞ்சம் லென்த்தி ப்ரொசீஜர் தான். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக சமைக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் திருப்பி அந்த கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா. அது வந்து அந்த பரோட்டா டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி முன்னாடி பின்னாடி எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே இப்போ ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பரோட்டாவை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி இதுக்கு வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஆயில் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப மைல்டாக லைட்டாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் இது ஹோட்டல் ஸ்டைல் பண்ணுறதால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்.
இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இன்னொரு பரோட்டாவையும் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரியலி வந்துட்டு நம்ம பரோட்டாஸோட டேஸ்ட்டை லிட்ரலி அது பீட் பண்ணிரும். சீரியஸ்லி சேமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி ஃப்ளேக்கியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது செஞ்சு பாருங்கள். இதோட சால்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் இட்.